ஒரு வாய்ப்புக்கு கிடைத்திருக்கிறது. அறிஞர்களுடைய அறைகள், வெளிநாடுகளில் சென்று பல மேடைகளில் பேசுகின்ற அந்த வாய்ப்புகள் இருந்தாலும், இந்த மாணவர்கள் நிரம்பிய இந்த கூட்டத்திலே பேசுகிற அந்த வாய்ப்பு என்னாலே என்றைக்கும் மகிழ்ச்சியோடு நினைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. அதை டாக்டர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கார்கள். எனக்கு உலக சாதனையாளர்கள் என்ற பட்டம் கொடுத்திருக்கார்கள். உலக சாதனையாளர் பட்டத்தில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. எந்த பட்டம் தெரியுமா? நீ உலக சத்தியவாதியாக மாறு என்ற பட்டத்தை நீங்கள் கொடுத்திருந்தால்தான் சொல்வார்கள், இந்தியிலே சொல்வார்கள், எப்படி மனிதன் இருக்க வேண்டும். सच्चाई से रहना चाहिए, सत्यवादी से रहना चाहिए, सावधानी से रहना चाहिए, संतोष से रहना चाहिए, साधारण से रहना चाहिए, अच्छा मनुष्य से रहना चाहिए. ஒரு நல்ல மனிதராக இரு, அது போதும். வாழ்க்கையிலே சத்தியம், உண்மை, உழைப்பு, ஒழுக்கம், இதுதான் என்னுடைய. ஒரு மாணவனுடைய வரலாற்றை குறிப்பிட வருகிறேன். என்னுடைய நண்பன் அவன். நான் படித்தது தேவகோட்டையில நகரத்தார் பள்ளியிலே. மாணவன் எல்லோருடையும் நல்லா பழகக்கூடியவன் என்னுடைய நண்பன். அவனுடைய குடும்பத்திலே எல்லோரும் நன்றாக படிக்கிறவர்கள், அவன் மட்டுக்கும் படிப்பு சரியாக வராது. எனவே ஸ்கூல் ஃபைனல் SSLC என்பார்கள், அதிலே தோல்வி அடைந்தான். எல்லா மாணவர்களும் கல்லூரிக்கு போகிறார்கள், அவன் மட்டும் போகவில்லை. வருந்தினான். எல்லோரையும் பார்த்து என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கல்லூரிக்கு போகிறார்கள், நான் போக முடியவில்லை என்று வருந்தினான். இருந்தாலும் அவனால் தாங்க முடியவில்லை. எனவே அவன் இனிமேல் வாழக்கூடாது என்று முடிவு செய்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்கிறான். தற்கொலை என்றால் கத்தியா, விஷம். தேவகோட்டைக்கு பக்கத்திலே தேவகோட்டை ரஸ்தா ரயில்வே தண்டவாளம் இருக்கிறது. அது ஒரு சரியான தண்டவாளம் அல்ல, சின்ன தண்டவாளம். அவன் முடிவெடுத்தது தஞ்சாவூருக்கு போய் அந்த பெரிய ஸ்டேஷன் ஜங்ஷனில் விழுத வேண்டும், உயிர் திறக்க வேண்டும் என்ற ஒரே முடிவு வருகிறான். முடிவெடுக்கிறது வெள்ளிக்கிழமை, முடிவு செய்ய திங்கட்கிழமை. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்கள் விடுமுறை. ஒரு நூலகம் போகிறான். நூலகத்தை போய் நல்ல அருமையான நாவல் கொடுங்கள், பொழுதுபோக்கக்கூடிய நாவல் கொடுங்கள் என்று இருக்கிறான். அவர் ஒரு புத்தகத்தை கொடுத்தார். அந்த புத்தகத்தை படித்தான். அவளுக்கு சரியான ஒரு இன்ட்ரெஸ்டா இல்லை, சுவையாக இல்லை. இருந்தாலும் படிக்கிறான். கொஞ்சம் சுவை வந்தது. ஐயா, நான் வீட்டுக்கு எடுத்து போகிறேன், வண்டியை திருப்பி தருகிறேன் என்று வீட்டுக்கு எடுத்து போனான். சுவையான நாவலாக அமைந்தது. படித்தான், படித்துக் கொண்டே இருந்தான். 2 வரை படித்தான், 3 வரை படித்தான். முடிவை மாற்றிக்கொண்டான். தற்கொலை செய்து கொள்வதில்லை. வாழ்க்கையில் போராட வேண்டும், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், தேர்தல் நம்முடைய எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணணும், பாரு காண்கிறேன் என்று முடிவெடுத்தான். முடிவெடுத்து SSLCயிலே பாஸ் செய்தான், PUCயிலே பாஸ் செய்தான், BLA பாஸ் செய்தான், BLல் பாஸ் தான், வழக்கறிஞரானா, நீதிபதியானா, நீதியரசரானா, அவன் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறான். இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான கதை. கிளைமேக்ஸ் என்னவல்ல. என்ன புத்தகம்? அந்த புத்தகம், படித்த புத்தகம் சத்திய சோதனை என்ற புத்தகத்தை படித்தான். இதுதான் வாழ்க்கையில் நடந்ததுதான். சத்திய சோதனையை படித்த பிறகுதான் நான் நீதிபதியாகிற போது இருக்கிற அந்த உணர்வுகளுக்கு என்னாலே மதிப்பு கொடுக்க முடிந்தது, என்னாலே உருவம் கொடுக்க முடிந்தது. ஒரு MLA தவறு செய்தார். MLA தவறு செய்கிற போது அவரது குற்றம் சம்பந்தப்பட்டது. FIR punishable. He filed an application for anticipated bail. அது நான் நீதியரசராக இருக்கும்போது எனக்கு முன்னாடி வந்தது. அவர் காங்கிரஸை சேர்ந்தவர். அவருக்கு என்ன சொன்னேன், ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்க முடியாது, உங்கள் மேல் 10 வழக்குகள் இருக்கின்றன, கொடுக்க முடியாது.
என்று சொல்றார். ஐயா, எந்த கண்டிஷனாலும் போடுங்க. எந்த பார்ட்டி? நான் காங்கிரஸ் பார்ட்டி. காங்கிரஸ் பார்ட்டியா? அப்ப எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரூத் படிச்சிருக்கியா? இல்லைங்க, படிக்கல. அப்ப நான் உனக்கு கண்டிஷன் போடுறேன், உனக்கு ஆன்டிசிபேட்டட் தர்றேன், கண்டிஷன் போடுறேன். போய் மதுரைக்கு போ. மதுரையில காந்தி மியூசியத்துல டெய்லி காந்தி புக்ஸ் படிக்கிறியா அப்படின்னா நிச்சயம் படிக்கிறாங்க. அதே மாதிரி போட்டேன். அந்த போட்ட உடனே உத்தரவு எடுத்துக்கிட்டு இங்க போறாப்புல அவருடைய அட்வொகேட் டெல்லியில சிதம்பரத்தை ஐயா என்னை அவமானப்படுத்துற மாதிரி பண்ணாரு. நீங்க டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல கூட இந்த ஆர்டரை செட்டிஸ்ஃபைட் பண்ணுங்க, எனக்கு பெயில் தான் வேணும், ஆன்டி பெயில் தான் வேணும், இந்த கண்டிஷன் வேண்டாம் அப்படிங்கிறாரு. சிதம்பரம் சொன்னாரு, நீ டெல்லி வராத, மதுரைக்கு போ, அதுல போய் காந்தி புக்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் கேளு, அவர் கொடுப்பாரு, அவர் காந்தியவாதி அப்படின்னு உடனே அவர் போய் மதுரைக்கு போய் புத்தகங்களை படித்து ஒரு 15 நாளைக்கு பிறகு ஃபைல் அப்ளிகேஷன் ஃபார் ரிலாக்ஸேஷன். அவர் சொன்னாரு, நான் இந்த புத்தகங்களை படிச்சிருக்கேன், காந்தி புத்தகம், எந்த கேள்வினாலும் கேளுங்க அவரு, நான் பதில் சொல்றேன். ஆனா ஒண்ணும், எனக்கு ரிலாக்ஸேஷன் வேணும். ரிலாக்ஸேஷன் ஃபுல்லா வேண்டாம். நான் அங்க போய் என்னுடைய தொகுதி இருக்கு, பிரசவகம் தொகுதி, அந்த தொகுதியில போனீங்கன்னா சென்னையில காந்தி மியூசியம் இருக்கு, நான் போய் அங்க படிக்கிறேன், கண்டினியூ பண்றேன் அப்படி. அந்த ரிலாக்ஸ் பண்ணதனுடைய விளைவுகள் எல்லாமே நான் இந்த உணர்வுகளுக்கு நீங்க பாராட்டுகிற பாராட்டுக்கு நான் உரிய மதிப்பு உள்ளவனா என்பது வேறு விஷயம். ஆனால் நான் காந்தியவாதி, காந்தி உணர்வுகள் இருந்தவன் என்பதற்கு இன்றைக்குத்தான் எனக்கு பாஸ் மார்க் கிடைத்திருக்கிறது. என் வாழ்க்கையில் நான் இந்த உயரத்துக்கு காரணம் 3 பேர். ஒன்று சத்யசாய் பாபா, 2 எம்ஜிஆர், 3 என் மனைவி பத்மினி. நான் என்னுடைய மனைவி இங்கு அழைத்து வருகிற போது ஒரு கண்டிஷனோட வந்தார், நான் மேடைக்கு வரமாட்டேன், மேடைக்கு அழைக்காதீங்க அப்படின்னாங்க. என்ன கொஞ்சம் ஷை டைப்பு. ஆனால் அந்த யாரு மனிதன் உயர்வதற்கு காரணம் மனைவிகளுடைய பிரார்த்தனை தான். நீங்க மனைவிகள், தமிழகத்தில் இருக்கிற மனைவிகள் கோயிலுக்கு போனால் தனக்காக வேண்ட மாட்டார்கள், தன்னுடைய புருஷன் நல்லா இருக்கணும், தன்னுடைய கணவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுற பெண்கள் தான். அவங்களுக்குள்ள பெண்களுக்கு ஒரு சக்தி உண்டு, பெண்களுக்கு ஒரு சக்தி. இப்ப பெண்ணுக்கு ஆண் அடக்கம் அப்படின்னு சொல்றமே, எப்படி தெரியுமா? உமன் சொல்றமே, WOMAN, மேன் உள்ள இருக்கு. ஃபீமேல் சொல்றமே, MALE உள்ள இருக்கு. ஷீ சொல்றமே, HE ஹீ இருக்கு. ஆகையினால ஆண்களை விட பெண்கள் தான் உயர்ந்தவர்கள் என்பதற்கு இதை விட என்ன? வாழ்க்கையில சாதிப்பது முக்கியம் அல்ல, வாழ்க்கையில சம்பாதிப்பதற்காக முக்கியம் இல்ல. வாழ்க்கையில நேர்மையாக வாழ வேண்டும், உண்மையாக வாழ வேண்டும், ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும். விவேகானந்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, சுவாமி, இந்து மதம் இருக்கிறது, எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, வெளிநாடுகள் எல்லாம் போயிட்டு வந்தீங்க, நீங்க எந்த மதம் சிறந்த மதம்? எல்லாரும் கேட்கிறாங்க, இந்து மதம் தான் சிறந்த மதம் சொல்லுவாருன்னு. இல்ல, எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த மதம் தனி மனித ஒழுக்கத்தை வற்புறுத்தி உன்னை தனி மனித ஒழுக்கவாதியாக மாற்றுகிறதோ அந்த மதம் தான் சிறந்த மதம் என்று சொல்றார். அதான் உண்மை. நீங்க சொல்லுவாங்க, வாழ்க்கையில சாதிப்பதை விட தியாகம் பண்றதுதான் பெரிய விஷயம். தியாகம் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி இருக்க, நகர்மனான பிரஜையாதன தியாகே நைகே அமிர்தோத்தமான அசு என்பது பகவத்கீதை. யார் உயர்ந்தவன்? நகர்மனா, மேன் ஆஃப் கர்மா, நோ. நப்ரஜயா, மேன் ஆஃப் மாசஸ், நோ. தனேன, மேன் ஆஃப் மணி, நோ. தென் ஹூ இஸ் தி கிரேட் மேன்? நகர்மனான பிரஜையாதன தியாகே நைகே அமிர்தோத்தமான அசு. தியாகம் செய், சம்பாதி, புடு, சம்பாதி, அடுத்தவர் கொடுத்து பார். அதனுடைய மகிழ்ச்சி, அதனுடைய திருப்தி எதுவுமே இல்லை.
மனிதன் பாவம் செய்வதற்காக பிறக்கவில்லை. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் இருப்பவர் யார் என்று சொல்வது. நீ எத்தனை நாள் வாழ்றீங்க, how long you live, not the important thing. After your death, you must be remembered. That's a life. Life is not merely living, loving, not only loving, learning, not only learning, listening, not only listening, leaving a mark in the world and leave the world. That's called the life. Life, L-I-F-E. Live in love, L. I, ignore the bad. F, fight against the trouble. E, enjoy every moment of your life. That's called the life. வாழ்க்கையில கொடுத்து பழகுங்க. Serve all, love all என்பது முக்கியம் அல்ல. கஷ்டப்படுங்க, துன்பப்படுங்க, அவமானப்படுங்க, மேல வாங்க, மேல வாங்க. இன்னும் அதான் சொல்லுவாங்க, நான் சொல்றது, வீழ்வது கேவலம் அல்ல, விழுந்தே கடப்பதுதான் கேவலம். விழாமலே வாழ்ந்தான் என்பது பெருமை இல்ல, விழுந்த போதெல்லாம் எழுந்தான் என்பதுதான் பெருமை. வாழ்க்கையில் நாமெல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள், ஜாதிக்காக பிறந்தவர்கள். நாமெல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள், சம்பாதிப்பதற்காக பிறந்தவர்கள். பணம் என்ன பணம், இன்று வரும் நாளைக்கு போகும். பணத்தால் கட்டிலை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. பணத்தால் புத்தகத்தை வாங்கலாம், அறிவு வாங்க முடியாது. பணத்தால் மருந்தை வாங்கலாம், ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. பணத்தால் ஆடம்பரத்தை வாங்கலாம், திருப்தியை வாங்க முடியாது. பணத்தால் ஆயுதத்தை வாங்கலாம், தைரியத்தை வாங்க முடியாது. பணத்தால் மூக்கு கண்ணாடியை வாங்கலாம், பார்வை வாங்க முடியாது. பணத்தால் கோவிலை வாங்கலாம், தெய்வத்தை வாங்க முடியாது. ஆனால் தெய்வத்தை வாங்கலாம் எப்போது? உண்மையாக இரு, ஒழுக்கத்துடன் இரு. இன்று நான் பாராட்டப்படுகிறேனே, இதனுடைய விளைவு. எஸ்எஸ்எல் பாஸ் பண்ண மாதிரி இப்ப நான் ஃபீல் பண்றேன். மகாத்மா காந்தியுடைய அடிப்படை உணர்வுகள் தான் நான் நல்ல நீதிபதி என்று போற்றப்படுகிறேன். இந்த அம்மா சொன்னாங்களே, நான் நல்ல நீதிபதி, தீர்ப்புகள், அதுக்கு காரணம் பூரா காந்தி கொடுத்த உணர்வுகள், மகாத்மா காந்தி கொடுத்த உணர்வுகள். என்னை யாரும் சபலப்படுத்தியதில்லை. இன்ஃபேக்ட் ஐ வாண்ட் டு பிகம் a சினிமா ஆக்டர். அந்த காலத்தில் நான் படிக்கிற போது, லா படிக்கிற போதோ, பிஏ படிக்கிற போதோ ஹீரோ மாதிரி இருப்பேன். நிறைய முடி, யங் டேஸ். ஐ வாண்ட் டு பிகம் a சினிமா ஆக்டர். ஏன்? நடிச்சா பணம் வரும், இது வரும், புகழ் வரும், அது மாதிரி ஆகலாம், சிவாஜி மகா ஆகலாம் அப்படின்னு. எனக்கு சிவாஜி தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த மனதை மாற்றியவர் இந்த காந்தி. You are born to achieve great things, not for this one. அதை என்ன கரெக்டா கண்டுபிடிச்சவர் எம்ஜிஆர் தான். எனக்கு எம்ஜிஆருக்கும் அதிகமான பழக்கம் உண்டு. ஏன்னா அவருக்காக நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன். நான் நீதிபதியான பல பேர் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கேன், அது ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி அவரை பார்ட்டியிலிருந்து விலகிட்டதுக்காக நானும் 5 பேர் உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருந்து அண்ணா சிலைக்கு முன்னாடி அவரை விலகுனது தப்புங்கிறதுக்காக இது பண்ணி என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போயிட்டாங்க. 10 நாள் ஜெயில இருந்தோம். அருமையான டேஸ். அது என்ன, ஏன் இருக்குன்னா 5 மணிக்கு தேங்காய் மாங்காய் சுண்டல் கொடுப்பாங்க ஜெயில. அது மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை. இதுக்காகவே நான் ஜட்ஜான பிறகு லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்காக ஜெயிலுக்கு போயிருக்கேன் பேசுறதுக்காக. பேசிட்டு சுண்டல் கேட்டேன், அவங்க கொடுத்தாங்க. இல்லை அதெல்லாம் இல்லை, நீ be humane, be human being, be humane. அன்பா இருக்கிறது அது மற்றவங்களுக்கு இல்லை, உனக்கு பெரிய ஒருடைய ஆயுளை கூட்டும். அன்பு அன்பு அன்பு. பாபா சொல்றது அன்பு அன்பு. அன்புக்கு அழகு எது? அறிவு. அறிவுக்கு அழகு எது? படிப்பு. படிப்புக்கு அழகு எது? ஒழுக்கம். ஒழுக்கத்திற்கு அழகியது வேலை. வேலைக்கு அழகியது ஊதியம். ஊதியத்திற்கு அழகியது சேமிப்பு. சேமிப்புக்கு அழகியது கொடை. கொடைக்கு அழகியது கருணை. கருணைக்கு அழகியது அருள். அருளுக்கு அழகியது ஆண்டவன். ஆண்டவனுக்கு அழகியது பக்தி. பக்திக்கு அழகியது அன்பு. அன்புக்கு அழகு அறிவு.
ஆக அன்பும் அறிவும் சேர்ந்தால்தான் முழுமை, பெருமை, சிறப்பு. வாழ்க்கையில உடம்புல இவ்வளவு சொல்றோம். உண்மையிலே நான் தமிழன் சொல்லுங்க, தமிழ். அதை விட இந்தியன் சொல்லுங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரே பாரதம், உன்னத பாரதம். அதுதான் வாழ்க்கை. இந்தியாவுக்குள்ள பெருமை எந்த நாட்டுக்கும் கிடையாது. இந்தியாவை பத்தி ஒருத்தர் பாடுறான், ஓ வாட் a beautiful India. Punjab for fighting, Bengal for writing, oh what a beautiful India. Kashmir for beauty, Andhra for duty, oh what a beautiful India. Rajasthan for history, Maharashtra for victory, oh what a beautiful India. Mysore for silk, Haryana for milk, oh what a beautiful India. Assam for agitation, Madhya Pradesh for vegetation, oh what a beautiful India. Orissa for temples, Jharkhand for minerals, oh what a beautiful India. Kerala for brains, Tamil Nadu for grains, oh what a beautiful India. இது எழுதின கவிஞன் யார் தெரியுமா? ரவீந்திரநாத் தாகூர்ல. சென்னையில படிக்கிற ஒரு 10வது படிக்கிற மாணவன் எழுதுற கவிதை இது. இந்தியாவை பத்தி, தன்னை பத்தி எவ்வளவு வேறுபடுறான். அதனால பி இந்தியன். சேம் டைம் டோன்ட் ஃபர்கெட் தி கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் ஆஃப் தமிழ். தமிழ்ங்கிறதே பண்பு. தமிழ்ங்கிறதே அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறது. உதவி, ஹெல்ப். நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழல் இருக்கும். மற்றவங்களுடைய ஹெல்ப் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. உழைப்பு. மகாத்மா காந்தி சொல்வார், 7 பாவங்கள் சொல்லுவார். முதல் பாவம் உழைப்பில்லாமல் வருகிற பணம். இரண்டாவது பாவம் மனச்சாட்சி இல்லாமல் இருக்கும் மகிழ்ச்சி. 3வது பாவம் ஒழுக்கமின்றி அமைந்துவிடும் அறிவுத்திறன். 4வது பாவம் நேர்மை இல்லாத வியாபாரம். 5வது பாவம் மனிதாபிமானம் இல்லாத விஞ்ஞானம். 6வது பாவம் கொள்கை இல்லாத அரசியல். 7வது பாவம் தொண்டு மனப்பான்மை இல்லாத பக்தி. இதுதான் பாவங்கள். இந்த பாவங்களை செய்யாதீர்கள். ஆரோக்கியத்திற்கு என்ன வழிகள்? 7 வழிகள். 1, எப்போதும் சுறுசுறுப்பு. 2, எப்போதும் மகிழ்ச்சி. 2, எப்போதும் திருப்தி. 3, எப்போதும் புன்னகை. 4, எப்போதும் உற்சாகம். 5, எப்போதும் பணி செய்வது. 6, எப்போதும் பணிவாக இருப்பது. 7, be humble, go high, have high ambition, high aspiration. Don't be satisfied with the present position. Still, don't compare yourself with third person. You don't compare yourself with third person, but compare yourself of last week. You compare yourself. Last week last month you compare yourself. Improve. This growth is not sufficient. Improve. அதனால அடுத்தவனுக்கு பணிவோட பெரிய பதவிக்கு வரலாம். ஆனா அடக்கத்தோட இருங்க, பணிவோட இருங்க. உங்களை எல்லாரும் விரும்புவாங்க. இப்ப நான் இங்க ஜட்ஜா இருந்தேன். அதுக்கு பிறகு ஜார்க்கண்ட்ல சீஃப் ஜஸ்டிஸா இருந்தேன். அதுக்கப்புறம் டெல்லியில ஜட்ஜா இருந்தேன். ஜட்ஜ் ஆகி 2014-15 ரிட்டையர் ஆகி இப்ப சுப்ரீம் கோர்ட்ல சீனியர் அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்றேன். எனக்கு இவ்வளவு வயசுன்னு சொல்றதை நான் விரும்புறதே இல்லை. எல்லாரும் சொன்னாங்க எனக்கு வயசு 25 தான். என்ன வயசு? If you get engaged, you will feel young age. ஒர்க் பண்ணுங்க, ஆக்டிவா இருங்க, பண்ணுங்க. எப்போதுமே சிரிச்ச முகமா இருங்க. Be smiling. பகவான் சத்யசாய் பாபா 10 commandments சொல்லுவாரு. 10 commandments. I avoid it. Single letter. V double letters, use it. Ego 3 letters, kill it. Love 4 letters, value it. Smile, keep it.
இந்த ஸ்மைலுக்கு பாபா சொல்லுவார், ஸ்மைல்னா என்னன்னா SMILE, ஸ்வீட் மெசேஜ் இன் லிப் எக்ஸ்பிரஷன், தட்ஸ் கால்ட் ஸ்மைல். 6 letters rumor, ignore it. 7 letters success, achieve it. Jealousy, 8 letters distance it. Knowledge, 9 letters acquire it. Discipline, 10 letters maintain it. ஒழுக்கம் தான் முதல். நம்ம விஷயங்களுக்கு பாபா சொல்லுவாரு, what is the alphabet number of D? 10 எழுத்துக்கள். What is the alphabet number of D? What is the alphabet number of 4? What is the alphabet number of D? 4. I, 9. S, 19. C, 3. P, 16. L, 12. I, 9. N, 14. E, 5. Have the total 100. That means if only you are maintaining the discipline, you are getting 100. You will become Dhoni. ஒழுக்கம் 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 உயிரினும் ஓம்பப்படும் வள்ளுவர் சொல்லிருக்காரு. சொல்லுவாரு, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். திருக்குறள் சொல்றது மேனேஜ்மெண்ட் அப்படி சொல்றாரு. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அதை விட எனக்கு பிடிச்சது தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். நீ ஃபிட் பர்சனாலிட்டிங்கிறத உன்னுடைய படைப்புகள், உன்னுடைய எழுத்துக்கள், உன்னுடைய பிள்ளைகள் அவர்களாலே சொல்லுவார்கள். தந்தை மகற்காற்றும் நன்றி, தந்தை மகற்காற்றும் நன்றி. தந்தையே மகனுக்கு நன்றி சொல்லணும். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். நன்றி சொல்றதா தந்தைன்னு பேர் வாங்கினதே மகன் பிறந்ததுனாலதான். ஆகையினால ஐ எம் கிரேட்ஃபுல் டு யூ. தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பு செயல். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொல்லுன்னு சொல். அப்ப மகனுடைய எஃபர்ட் efforts may fail but never fail to make efforts. full of efforts. முயற்சிகள் தவறலாம், முயற்சிப்பதில் தவறக்கூடாது. அதான் அப்ரஹாம் லிங்கன் எழுதுவார். தன்னுடைய மகன் ஸ்கூல்ல படிக்கிறான். பிரின்சிபலுக்கு லெட்டர் எழுதுறாரு. பிரின்சிபல், my son is studying in 6th standard. My son's name is there. Please don't give any priority to my son merely because he is my son. எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் பிரின்சிபலே. அவனுக்கு நல்லதை கற்றுக் கொடுங்கள். கற்றுக் கொடுத்ததை அவன் செய்யுமாறு பணியுங்கள். ஒண்ணு. இரண்டாவது, வெற்றியிலே வெறி கொள்ள வேண்டாம், தோல்வியிலே துவண்டு போக வேண்டாம். Don't get depressed. மூணாவது தான் முக்கியம். ஓ பிரின்சிபல், ப்ளீஸ் என்ஷூர் என்னுடைய மகன் இலவசமாக கிடைக்கிற $1,000 விட, என்னுடைய மகன் இலவசமாக கிடைக்கிற $1,000 விட உழைத்து பெறுகிற $100 மிக மிக உயர்ந்தது, மிக மிக மதிப்புடையது என்பதை பாருங்கள். இது ஆபிரகாம் லிங்கன் சொன்னது. எவ்வளவு பெரிய விஷயம். அதே ஆபிரகாம் லிங்கன் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்துட்டு எவ்வளவு பெரிய பணிவா இருக்கார் பாருங்க. அவர் பிரசிடென்ட் ஆனோடனே பார்லிமெண்ட் வச்சு கேட்கிறான் ஒருத்தன், ஆப்போசிட் பார்ட்டி லீடர், மிஸ்டர் ஆபிரகாம் லிங்கன், டோன்ட் திங்க் தட் யூ ஆர் பிக், யூ ஆர் a son of a cobbler. You are a son of a cobbler. Don't think that you are big and all. I am wearing my shoe still working. Is your father has manufactured this. அவருக்கு ஆபிரகாம் லிங்கன் கோபம் வராதா? இப்போ உள்ளவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். ஆபிரகாம் லிங்கன் he was very happy. Mr. Opposite party leader, I am very happy. என்னுடைய தகப்பனார் தைத்து கொடுத்த ஷூ இன்னும் ஒர்க் பண்றது, 10 வருஷமா ஒர்க் பண்றதுன்னா I feel very happy. But one more thing, அதில் ஏதாவது ரிப்பேர் வந்ததுன்னா வேற யாருக்கு போக வேண்டாம், என்கிட்ட கொண்டு வாங்க, நானே தச்சு கொடுக்குறேன். எனக்கு தைக்கிறது நல்லா தெரியும். என்ன பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய உயரத்துலன்னு சொல்ற, எனக்கு தைக்க தெரியும்னு சொல்ற அந்த பண்பு சாதாரண பண்பு இல்லை. அதில் உயர்ந்து போங்கள். ஆனால் உயர்ந்து கொண்டே இருக்கும்போது பணிவாக இருங்கள். Be humble. Go high, but be humble.
அதான் வாழ்க்கையில எப்போ நீங்க எத்தனை நாள் வாழ்ந்தீங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி வாழ்ந்தீங்கன்னு மத்தவங்க சொல்லணும். Where you are is not important. What you are is important. What you are is not important. What you do is important. What you do is not important. How you do is important. How you do is not important. For whom you do is important. For whom you do is not important. You must ensure whatever you do must reach those for whom. Very, very, very important. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, யாராக இருக்கிறீர்கள். யாராக இருக்கிறீர்கள் என்பதோட முக்கியமல்ல, என்ன செய்கிறீர்கள். என்ன செய்கிறீர்கள் என்பதோட முக்கியமல்ல, எப்படி செய்கிறீர்கள். எப்படி செய்கிறீர்கள் கூட முக்கியமல்ல, யாருக்காக செய்கிறீர்கள். யாருக்காக செய்கிறீர்கள் முக்கியமல்ல, யாருக்காக செய்கிறீர்கள் என்பது நீங்கள் செய்கிற சேவை தொண்டு அவர்களுக்கு சேருகிறது என்று கண்காணிக்க வேண்டியது மிக 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 முக்கியம். சொல்லுவார்கள், தூக்கம் தூங்கும் போது வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு அப்படி சொன்னாங்களே அப்துல் கலாம் சொன்னார். அதுதான் have a dream, have a high ambition, high aspiration. இன்னும் மேலே போக வேண்டும், இன்னும் உயர வேண்டும், உழைக்க வேண்டும், உயர வேண்டும், உயர வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். உயர்த்துவார் கடவுளின் கருணை இருந்தார். எனக்கெல்லாம் தெரியும் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கேன்னா அதுக்கு அந்த காரணம் சத்யசாய் பாபாவுடைய அருள், என்னை நீதிபதியாக்கிய ஜஸ்டிஸ் சரணாலயத்தினுடைய கருணை, என்னை ஆளாக்கிய என்னுடைய பெற்றோர்கள், அதை விட எனக்காக பிரார்த்தனை செய்கிற என்னுடைய மனைவி பத்மினி, இவர்களுக்கு எப்போதும் நான் நன்றி உணர்வு உள்ளவன். எனவே வாழ்க இந்த அமைப்பு. இந்த நக்கீரர் தமிழ்ச்சங்கம் அதிகமான சேவையை செய்ய வேண்டும். அடுத்தது சேவை செய்யுங்கள். இது போன்ற பள்ளி மாணவர்களை அழையுங்கள். அவர்களுக்கு மோட்டிவேட் செய்யக்கூடிய ஆற்றலை மற்றவர்களை அழைத்து பேச வையுங்கள். அவர்கள் வாழ வேண்டும், உயர வேண்டும், உயர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஆற்றலை நீங்கள் வளர்த்து விடுங்கள். அதுதான் மாணவர்களுக்கு செய்தாலே அவர்கள் உயர்வார்கள், உயர்த்துவார்கள், கம்பனையும் உயர்த்துவார்கள், நக்கீரனையும் உயர்த்துவார்கள் என்று சொல்லி வாழ்க 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 என்று சொல்லி நன்றி கொள்கிறேன். வணக்கம். சாய்ராம்.